சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் கொங்கு மண்டலத்தில் திமுக செய்த அதிரடி மாற்றம் அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளராக இருந்த கார்த்திக் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார். இதன் பின்னணிக்கு பல காரணங்கள் உண்டு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கோவை மாவட்டத்தில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார். அப்போது கோவை திமுகவில் பவர்ஃபுல்லாக இருந்தவர் கார்த்திக் மட்டும்தான். துணை மேயர், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் பதவிகளில் இருந்தார். நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் சமுதாய ரீதியாக அமைச்சர் ஏவா வேலுவின் துணையும் இருந்தது. பொதுவாக செந்தில் பாலாஜி செல்லும் இடங்களில் ஏற்கனவே உள்ள பவர் சென்டர்களை மாற்றி தனக்கு தகுந்த நபர்களை நியமனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் கோவையிலும் பல மாற்றங்கள் செய்தார். அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்பு நடைபெற்ற உள்கட்சி தேர்தலின் போதே கார்த்தியின் இடத்தில் வேறு ஒருவரை நியமனம் செய்ய திட்டமிட்டிருந்தார். சிறை சென்றதால் அது தாமதமானது. மறுபக்கம் கார்த்திக்கு எதிரான புகார்களும் வரிசை கட்டின. 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தன் மனைவியை மேயராக்குவதற்காக அவருக்கு போட்டியாளராக இருந்த மீனா ஜெயக்குமாருக்கு எதிராக அரசியல் செய்தது, பதவிகளுக்கு பணம் வசூல் வேட்டையில் இறங்கியது, கோவை எம்பி ராஜ்குமாருடன் மோதல், கோத்தகிரியில் எஸ்டேட் வாங்கியது என்று அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கி வந்தார். அதற்கு சரியான நேரம் பார்த்து காத்திருந்தார் செந்தில் பாலாஜி. கரூரில் திமுக முப்பெரும் விழாவை நடத்தி தலைமையிடம் ஸ்கோர் செய்திருந்த நேரத்தை பயன்படுத்தி மாற்றியிருந்தார். அவருக்கு பதிலாக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள செந்தமிழ் செல்வன் பாரம்பரிய திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். கார்த்தியை போலவே இவரும் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். இளைஞரணி துணை அமைப்பாளர், பகுதி செயலாளர் உள்ளிட்ட பதவிகளில் இருந்தவர். பெரிதாக எந்த சர்ச்சையிலும் சிக்காதவர். தன் கைக்கு அடக்கமாக இருப்பார் என்பதால் செந்தில் பாலாஜி இவரை டிக் செய்துள்ளார். இது ஆரம்பம்தான். தேர்தல் நெருங்க செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் மேலும் பல மாற்றங்களை அரங்கேற்றுவார் என்று கோவை திமுகவினர் கூறுகின்றனர். கோவையில் அரசியல் முகமாக உள்ள அண்ணாமலை, வானதி சீனிவாசன், எஸ்பி வேலுமணி போன்றோர்களுக்கு திமுகவின் முகமாக பொறுப்பேற்றுள்ள செந்தமிழ் செல்வன் சவாலாக இருப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.